ஓம் மகாதேவி நமஹ. இன்னைக்கு நம்ம சௌந்தர்யலஹரியுடைய ஸ்லோகம் 30 அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ஸ்லோகாவை எப்படி படிக்கிறது, எப்படி பிரித்து படிக்கிறது, எப்படி அந்த உச்சரிக்கிறது அப்படிங்கிறதுக்குரிய பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம், அதை பார்த்து பயன்பெறலாம். இப்போது ஸ்லோகாக்கு போகலாமா? स्वदेहोद्भूताभिर्कृणिभिरणिमाद्याभिरभितो निषेव्ये नित्ये त्वाम् अहमिति सदा भावयति यः किमाश्चर्यं तस्य त्रिनयनसमृद्धिं त्रिनयतो महासंवर्ताग्निर्विरचयति नीराजनविधिम्. இப்போ இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அம்மா, ஆதியும் அந்தமும் இல்லாத பரம்பொருளே அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க அம்பாளை. உன்கிட்ட இருந்து தோன்றின அந்த அனிமா அப்படிங்கிற சக்திகளால் சூழப்பட்டவளாக சேவிக்கப்படுபவள். அந்த அம்பாளை நம்ம எப்படி வணங்குறோம் அப்படின்னா, அனிமா அப்படிங்கிற சக்திகள் இருக்கக்கூடியவளாக நம்ம அவளை வணங்குறோம். உன்னுடைய ஆத்மாவாக பாவித்து சிந்திக்கிறவனுக்கு சிவசாயுஜ்ய பதவி கூட ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் ஒரு பெரிய பொருட்டே இல்லை அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு உன்னை ஆத்மாவாகவே சிந்திக்கிறவனை, தன்னுடைய ஆத்மாவில் அதாவது இப்போ நம்ம ஒரு இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்லோகாவில் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அம்பாளை ஆச்சாரியார் அவர் செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அம்பாளுக்காக செய்கிறதாக, அதே மாதிரி செய்கிறவன் கூட அந்த ஊழ்வினையால் ஏற்படுகின்ற தீயானது அது மங்களஹாரத்தியாக பூஜிக்கப்படுகிறது. அங்கே மங்களஹாரத்தியாக அதை காமிச்சு அங்கே பூஜிக்கப்படுறதுல என்ன பெரிய ஆச்சரியம் இருக்கிறது அப்படின்னா, இதில் என்ன அர்த்தம்னா, அம்பாளை அந்தளவுக்கு பயங்கர பக்தியோடு சேவிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகாவுடைய அர்த்தம். இதில் இன்னும் என்னென்னா, அந்த தேவியவே தன்னுடைய ஆத்மாவாக உபாசிக்கிறது அப்படின்னு சொல்கிறது. அதாவது நம்ம பொதுவாகவே ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவர்கள் நம்ம கடவுளை கும்பிடுறோம் அப்படின்னா நம்ம ஒன்றும் செய்யலை, அந்த கடவுள் தான் நம்மளை செய்ய வைக்கிறார் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா. அந்த கடவுளாகவே நம்ம நம்ம செய்கிறது ஒவ்வொன்றும் இது நான் செய்யலை, அந்த நம்ம எந்த கடவுளை வணங்குறோமோ அந்த கடவுள் தான் செய்கிறார், அந்த கடவுள் தான் நமக்கு பேசுகிறார், அந்த கடவுள் தான் நமக்கு சொல்கிறார் அப்படிங்கிற மாதிரி அந்த இதுக்குள்ளே நம்ம போயிடுவோம். அதே தான் இங்கே சொல்கிறது. நீ உன்னை வணங்குறவங்களுக்கு ஊழ்வினை கர்ம வினை கூட அந்த தீ கூட ஆரத்தியாக நாங்கள் எடுத்து உன்னை வணங்குறோம் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகாவுடைய அர்த்தம். இதை ஒவ்வொரு வரியும் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்க்கலாமா. ஸ்வதேகோத்பூதாபிர் அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னுடைய ஸ்வ அப்படின்னா தன்னுடைய அப்படின்னு அர்த்தம். தேகம் அப்படின்னா என்ன? உடம்பு அப்படின்னு அர்த்தம் இல்லையா. தேகோத்பூதாபிர் அதில் தோன்றிய, உன்னுடைய திருமேனியிலிருந்து உன்னுடைய உடலிலிருந்து தோன்றிய, கிருணிமபின்னா கதிர்கள், அந்த கதிர்கள் ரேஸ் இருக்கு இல்லையா, அந்த ஆரா, அந்த ரேஸனுடைய காரணமாக அனிமாத்யாபிரபிதக அப்படின்னா அனிமா அப்படிங்கிற தேவியர்கள், அனிமா முதலிய தேவியர்களால் எல்லா பக்கங்களிலும் சூழப்பட்ட, சுற்றி நிற்கப்பட்ட, நிஷேவியே நித்தியமானவரும் எப்போதுமே இருக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். நித்தியம் அப்படின்னா எப்போவுமே இருக்கக்கூடியது, வழிபாட்டிற்குரியவருமான துவாம் அகம் இதி உள்ளுக்குள்ளேயே உன்னை வழிபடுறவர், உள்ளுக்குள்ளேயே உன்னை படுறவர் சதா பாவயதி யஹ எப்போவுமே உன்னை தியானிச்சுக்கிட்டே இருக்கிறவர், எப்போவுமே உன்னை தியானிச்சுக்கிட்டே இருக்கிறவர். கிம் ஆச்சரியம், என்ன ஒரு அற்புதம். கிம் ஆச்சரியம் அப்படின்னா கொஸ்டின், அது என்ன ஒரு ஆச்சரியம். தஸ்ய த்ரிநயன சம்ருத்திம் த்ரிநயதக அந்த சிவநிலையை அடையக்கூட
கவலையே படாதவன். தசிய திருநயனம்னா என்ன? சிவனுடைய நிலையை அடையக்கூட கவலைப்படாதவனுக்கு மகாசம்வர்தாக்னி, நம்மளுடைய உடம்பு அழியும் பொழுது அது ஒரு ஜுவாலையாக, அது ஒரு நெருப்பாக போகும். அந்த இழற நெருப்பானது, அழிவின் போது ஏற்படக்கூடிய நெருப்பானது விரச்சயதி நீராஜனவிதும், நீராஜனம்னா என்ன? ஆரத்தி. அந்த ஆரத்தி செய்கிறது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஸ்லோகாவில். இப்போ ஒவ்வொரு வரிக்குரிய அர்த்தமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ மறுபடியும் அந்த ஸ்லோகாவை ஒரு தடவை பார்க்கலாம். ஸ்வதேஹோத்பூதாபிர்க்ரணிபிரணி மாத்யாபிரபிதோ நிஷேவ்யே நித்யே த்வாம் அஹமிதி சதா பாவயதி யஹ கிமாச்சர்யம் தஸ்ய த்ரிநயன சம்ருத்திம் த்ரிநயதோ மகாசம்வர்த்தாக்னிர் விரச்சயதி நீராஜனவிதிம். ஓம் மகாதேவ்யை நமः.